ஹாய் ஆல். எனக்கு திருமணமாகி 50 வருடங்கள் ஆகின்றன. எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன், 2 பேருக்குமே திருமணமாகிவிட்டது. அவர்களுக்கும் குழந்தைகள் உள்ளன. நாங்கள் சொந்த தொழில் செஞ்சு தான் எங்களோட குழந்தைங்களை காப்பாற்றணும். ரொம்ப கஷ்டத்துலையும் படிக்க வச்சோம். அவன் படிக்கலன்னு சொல்லிட்டான் என் பையன். அதனால் எங்களோட தொழிலையே அவனுடைய திருமணத்திற்கு பிறகு நாங்கள் பார்க்க சொல்லியாச்சு. கல்யாணத்துக்கு அப்புறம் அவனுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. வளர வளர என்னுடைய வீட்டுக்காரருக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால தொழிலில் அவரால் பங்கெடுத்துக்க முடியல. இந்த சூழ்நிலையில் என் மகன்கிட்ட மருத்துவ செலவு காசு கேட்டால் கூட ஒரு சில கடும் சொற்களோடு தான் கிடைக்கும். இதனால் மனம் நொந்து போன என்னுடைய கணவர் அவருடைய வாழ்க்கையை அவரே முடிச்சுக்கிட்டாரு. நான் குடியிருக்கிற வீடு, என் பையன் குடியிருக்கிற வீடுன்னு தான் எனக்கு இருக்கிற சொத்து. நான் போட்டிருக்கிற நகைகள், அதாவது என்னோட பிறந்த வீட்டில் எனக்கு கொடுத்த நகைகள், இது மட்டும்தான் இப்போதைக்கு என்கிட்ட இருக்குது. நானும் இப்போ என்னோட மகன் நிலையில் தான் இருக்கேன். ஆனாலுமே செலவுக்கு நான் அவங்ககிட்ட பணம் கேட்குறது எனக்கு சிரமமாக இருக்குது. என் பொண்ணு என் கூட வந்ததுன்னு சொல்லுது, ஆனால் என்னோட சுயமரியாதை அதை தடுக்குது. இப்போ என் மகனும் அந்த வீட்டை என் பேர் எழுதி வைங்க, நான் லோன் வாங்கணும், தொழில் அதிகப்படுத்தணும்னு சொல்லி என்ன கேட்டு ராடம் வீட்டில் சண்டையாகவும் சச்சரவாகவுமே இருக்குது. நம்ம பிள்ளைங்களை பெற்று வளர்த்து எல்லாம் பண்ணுறது மட்டும் பெருசில்லை. கடைசி காலத்தில் அவங்கள நம்பி இருக்காமல் நமக்கும் தேவைன்னு கொஞ்சம் சேமித்து வச்சுக்கணும். இல்லைனா இந்த மாதிரி வேதனைகளை தான் அனுபவிக்க வேண்டி வரும். இது என் தோழியினுடைய அம்மாவோட நிலைமை. இந்த நிலைமை நம்மளுக்கும் வரக்கூடாது. நம்மளும் உஷாராக இருக்கணும். எல்லா பிள்ளைங்களும் பெற்றவங்களை பார்க்கக்கூடாதுன்னு நினைக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம அவங்க கை எதிர்பார்க்கும்போது அவங்க சாதாரணமாக சொல்கிற சொல் கூட நமக்கு கஷ்டமாக இருக்கும். அந்த நிலைமைக்கு நம்மளை தள்ளிக்கக்கூடாது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.